இன்றைக்கு நாம் ஏசாயா 23ஆம் அதிகாரத்தை தியானிப்போம். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. தீரு சீதோன் என்னும் துறைமுக பட்டணங்கள் இன்றைய லெபனான் தேசத்தில் உள்ளது. தர்ஷீஸ் என்னும் துறைமுக பட்டணம் இன்றைய ஸ்பெயின் தேசத்தில் உள்ளது. யூதா பட்டணங்களை அழித்து போட்டு எருசலேமை கைப்பற்ற சனகரிப் என்ற அசீரிய ராஜா முற்பட்ட போது தீருவானது எருசலேமை பார்த்து ஏளனம் செய்து ஆண்டவருக்கு கோபமூட்டியது. அதன் விளைவாக ஏசாயா இந்த அதிகாரத்தை தீருவின் மேலுள்ள பாரமாக தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அந்நாட்களில் தீருவானது உலகளாவிய வர்த்தக மையமாக செயல்பட்டது. அநேக அசீரிய ராஜாக்கள் தீருவை கைப்பற்ற முயன்று முடியாமல் போயிற்று. அதைத் தொடர்ந்து பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் தீரு பட்டணத்தை கைப்பற்றினான். பின்பு பெர்ஷிய ராஜாவாகிய கோரேஸ் தீருவுக்கு விடுதலை அளித்தான். எனவே தீரு மறுபடியுமாக தன் வர்த்தகத்தை துவங்கியது. ஆனால் கிரேக்க மன்னன் தீருவை கைப்பற்றி முற்றிலும் அழித்து போட்டான். எனவே தீருவின் வர்த்தகம் தடைப்பட்டது. ஆனாலும் கடைசி நாட்களில் தீரு தன்னுடைய பழைய நிலையில் நிறுத்தப்பட்டு வர்த்தக மையமாக மாறும். அதன் வியாபாரம் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும். அது பொக்கிஷமாய் சேர்க்கப்படுவதும் இல்லை, பூட்டி வைக்கப்படுவதும் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாயிருக்கிறவர்கள் திருப்தியாக சாப்பிடவும் நல்ல வஸ்திரங்களை தரிக்கவும் அதன் வியாபாரம் பயன்படுத்தப்படும். இத்துடன் ஏசாயா 23ஆம் அதிகாரம் முடிவடைகிறது. கர்த்தர் தாமே நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.